ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டுக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு என்ன பண்ணுறீங்க ஜீரகம் போட்டுக்கோங்க. இதை 3மே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த சைஸில் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டைக்காயை இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா காயோடையே போட்டு நீங்கள் இந்த வெண்டைக்காயை பண்ணிங்கன்னா இந்த குழம்பு விழுவிழுன்னு ஆயிரும். அதுக்காக நீங்கள் வெண்டைக்காயை மட்டும் இந்த எண்ணெயில் ஒரு வதக்கி விட்டுட்டு அப்புறம் எல்லா காயும் போட்டுக்கலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் பார்த்துட்டு போட்டுக்குங்க. முருங்கைக்காய், கொத்தவரங்காய், குடமிளகாய், மஞ்சள் பூசணிக்காய், இது பச்சை மொச்சை, கேரட், அவரைக்காய், முள்ளங்கி, புடலங்காய், பீன்ஸு, மாங்காய் மட்டும் நம்ம எல்லாம் வதக்கிட்டு கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. வதக்கும் போதே கொஞ்சம் காய்ங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி போயிடும் பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயும் போட்டுக்கலாம். மொத்தம் நம்ம 17 வகையான காய்கள்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த காயாவது பிடிக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காயை இதில் சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளோ, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளோ, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்குங்க, அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கியாச்சு. 150 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து அதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 2 விசில் வச்சு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பக்குவத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம். இது சாம்பார் மாதிரி நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கூட்டு பக்குவத்தில், அதாவது கொஞ்சம் தளன்னு இருக்கணும். இது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்ச அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் இந்த குழம்பு மீதி ஆகிடுச்சுன்னா அப்படியே நல்லா சுண்டை வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கூட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காயும் போட்டு விட்டுறலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது 2 விசில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இந்த கூட்டு குழம்பை இன்றைக்கி சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் இந்த பொங்கல்லாம் செஞ்சு அதோட இந்த பரங்கிக்காயும் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூரிய பகவான் 17 வகையான காயும் வச்சு படைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாரம்பரியமான வழிமுறைகள் இது. அதனால் கண்டிப்பாக தெரியலை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.